ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் HCF அண்ட் எல்சிஎம்மோட கண்டினியூஷன் என்னென்னு பார்க்க போகிறோம். சரி, இப்போ இந்த HCF அண்ட் எல்சிஎம்மில் இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு கொஷின் என்ன அப்படின்றா, த லீஸ்ட் நம்பர் விச் இஸ் எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் பை 12, 15, 20, 54. இது என்ன கேட்குறாங்க, நம்ம ஒரு நம்பர் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அந்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா இந்த 12, 15, 20, 54 எல்லாத்துலேயும் எக்ஸாக்டாக டிவைட் ஆகும். ஸோ அந்த நம்பர் தான் நம்ம இப்போது ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் ஆஃப் 12, 15, 20, 54. ஏன் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இப்போ நமக்கு பெரிய நம்பர் வேணும். அந்த பெரிய நம்பர் வச்சு தான் இந்த நம்பர்ஸ் எல்லாத்துலேயும் நம்ம டிவைட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பெரிய நம்பர் வேணும்னா நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும், எல்சிஎம் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரிங்களா? ஸோ இப்போ ப்ரைம் ஃபேக்டராக இதை ப்ரைம் ஃபேக்டராக வந்து டிவைட் பண்ண என்ன வரும், 12ஓட ப்ரைம் ஃபேக்டர்ஸ் வந்து 2 ஸ்கொயர் இன்ட்டு 3 அண்ட் 15ஓட ப்ரைம் ஃபேக்டர் 3 இன்ட்டு 5, 20ஓட ப்ரைம் ஃபேக்டர் 2 ஸ்கொயர் இன்ட்டு 5 அண்ட் 54ஓட ப்ரைம் ஃபேக்டர் 3 கியூப் இன்ட்டு 2. ஸோ எல்சிஎம்க்கு என்ன பண்ணணும், எல்லா ஃபேக்டரும் எடுத்துக்கணும். 2 இருக்குது, 3 இருக்குது, 5 இருக்குது. இதோட ஹையஸ்ட் பவர்ஸை எடுத்துக்கணும். ஸோ எதெல்லாம் ஹையஸ்ட் பவர் வரும், 2ஓட ஹையஸ்ட் பவர் வந்து 2, 3ஓட ஹையஸ்ட் பவர் 3, 5ஓட ஹையஸ்ட் பவர் 1. ஸோ இப்போ இதை மேனிப்புலேட் பண்ணும்போது 4 இன்ட்டு 27 இன்ட்டு 5 தட் இஸ் ஈக்குவலன் டு 540 இதோட ஆன்சர். அப்போ இந்த 540 என்ன, இந்த 12, 15, 20, 54 எல்லாத்துலேயும் எக்ஸாக்டாக டிவைட் ஆகும். ஓகே, சரி. நெக்ஸ்ட்டு ஸோ கொஷின் நம்பர் 2. ஸோ லாஸ்ட் கொஷினுக்கு அப்படியே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கொஷின் இது. த லீஸ்ட் நம்பர் விச் வின் டிவைடட் பை 4, 6, 8, 12 அண்ட் 16 லீவ்ஸ் ரிமைண்டர் 2 இன் ஈச் கேஸ். லாஸ்ட் கொஷினில் எக்ஸாக்டாக டிவைட் ஆகக்கூடிய நம்பர் என்னன்னு கண்டுபிடிக்க சொன்னாங்க. பட் இந்த கொஷினில் நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய நம்பரை 4, 6, 8, 12 அண்ட் 16 டிவைட் பண்ணும்போது ஒரு கேஸ்லேயும் நமக்கு ரிமைண்டர் 2 வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சேம் எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். எல்சிஎம் ஆஃப் 4, 6, 8, 12, 16. ஸோ இதை ப்ரைம் ஃபேக்டராக டிவைட் பண்ணால் என்ன வரும், 2 ஸ்கொயர், 2 இன்ட்டு 3, 2 கியூப், 2 ஸ்கொயர் இன்ட்டு 3 அண்ட் 2 பவர் 4. சரி, என்னென்ன இருக்குது, 2 இருக்குது, 3 இருக்குது, ரெண்டு நம்பர் தான் இருக்குது. இதோட ஹையஸ்ட் பவர் எது, 2ஓட ஹையஸ்ட் பவர் 4, 3ஓட ஹையஸ்ட் பவர் 1. ஸோ இப்போ இது மேனிப்புலேட் பண்ணும்போது 16 இன்ட்டு 3 48. இந்த நம்பர் வந்து எக்ஸாக்டாக டிவைட் ஆகக்கூடிய நம்பர். பட் நமக்கு ஒரு கேஸ்லேயும் இந்த நம்பரால் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் என்ன வரணும், 2 வரணும். ஸோ அப்போ என்ன பண்ணிக்கலாம், இந்த நம்பரோட 2 ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சிம்பிளி முடிஞ்சது. ஸோ 50 இஸ் அவர் ஆன்சர். ஓகே, சரி. நெக்ஸ்ட் கொஷின். நெக்ஸ்ட் என்ன கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்னா, த லீஸ்ட் நம்பர் விச் வென் டிவைடட் பை 4, 5, 6 லீவ்ஸ் ரிமைண்டர் 1, 2, 3 ரெஸ்பெக்டிவ்லி. ஒரு நம்பர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அந்த நம்பரை 4ஆல் டிவைட் பண்ணால் 1 வரணும் ரிமைண்டர், 5ஆல் டிவைட் பண்ணால் 2 அண்ட் 6ஆல் டிவைட் பண்ணால் 3 வரணும். ஸோ அப்போ அது என்ன நம்பர், இந்த கொஷினை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ இந்த மாதிரி டைப் ஆஃப் கொஷின்ஸ்க்கு ஆல்வேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காமன் டிஃபரன்ஸ் வரணும் நமக்கு. ஸோ எங்கே வந்து காமன் டிஃபரன்ஸ் வரணும் அப்படின்னா, இப்போ 4 - 1 அண்ட் 5 - 2, 6 - 3. ஸோ இது எல்லாத்துக்கும் பாருங்கள் காமன் டிஃபரன்ஸ் என்ன வருது, 3 வருது. காமன் டிஃபரன்ஸ் வந்தால் இதை நம்ம கால்குலேட் பண்ணலாம், இன்னும் பண்ண முடியாது. சரி, இப்போ ஆஸ் இட் இஸ் எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். எல்சிஎம் ஆஃப் 4, 5 அண்ட் 6. ஸோ 4ஓட ப்ரைம் ஃபேக்டர் 2 ஸ்கொயர், 5ஓட ப்ரைம் ஃபேக்டர் 1, 5 பவர் 1, 6ஓட ப்ரைம் ஃபேக்டர் 2 இன்ட்டு 3. ஸோ அப்போ என்னென்ன நம்பர்ஸ் இருக்குது, 2 இருக்குது, 3 இருக்குது, 5. இதோட ஹையஸ்ட் பவர்ஸ் எது, 2ஓட ஹையஸ்ட் பவர் 2, 3ஓட ஹையஸ்ட் பவர் 1 அண்ட் 5ஓட ஹையஸ்ட் பவர் 1. ஸோ இது மேனிப்புலேட் பண்ணும்போது 60 ஆன்சர். ஸோ இப்போது இதோட ஆன்சர் என்னவா இருக்கணும் அப்படின்னா, இந்த 60ஓட என்ன பண்ணணும், அந்த காமன் டிஃபரன்ஸை மைனஸ் பண்ணிக்கணும், வரது தான் ஆன்சர். அப்போ 57 இஸ் த ஆன்சர். ஸோ 57 4ஆல் டிவைட் பண்ணால் 1 ரிமைண்டர் வரும், 57 5ஆல் டிவைட் பண்ணால் 2 அண்ட் 57 6ஆல் டிவைட் பண்ணால் 3 ரிமைண்டர் வரும். ஸோ இதுதான் வந்து சிம்பிளான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட்டு த லீஸ்ட் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் விச் இஸ் எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் பை ஈச் ஆஃப் 21, 36 அண்ட் 66 இஸ் வாட். ஸோ நம்ம ஒரு லீஸ்ட் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் கண்டுபிடிக்கணும். அந்த பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் வந்து இந்த எல்லா நம்பரோடையும் எக்ஸாக்டாக டிவைட் ஆகும். ஸோ ஆஸ் இட் இஸ் நம்ம என்ன பண்ணலாம், எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். LCM of 21, 36 and 66. So 21 ஓட prime factor வந்து 7 into 3, 36 வந்து 3 square into 2 square
அண்ட் 66 வந்து 11 into 2 into 3. ஸோ என்னென்ன நம்பர்ஸ் இருக்குது? 2 இருக்குது, 3 இருக்குது, 7 இருக்குது, 11 இருக்குது. சரி, ஹையஸ்ட் பவர் எது? 2ஓட ஹையஸ்ட் பவர் வந்து 2, 3ஓட ஹையஸ்ட் பவர் 2, 7ஓட ஹையஸ்ட் பவர் 1 அண்ட் 11ஓட ஹையஸ்ட் பவர் 1. ஓகே, சரி, இப்போ இதை மேனிபுலேட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது அப்படின்னா 2772 கிடையாது. பட் ஆனால் இது ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் கிடையாது, இருக்கவும் இருக்காது. சரி, இப்போ என்ன பண்ணணும்? பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர்னா என்ன? ஒரு நம்பரை சேம் நம்பரால் மல்டிப்ளை பண்ணணும். சரிங்களா? அதுதான் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர். சரி, இப்போ இதோட ஃபேக்டர்ஸ்லாம் பாருங்கள். இதெல்லாம் வந்து ஒரு பேராக இருக்குது, பட் இதுக்கு பேர் கிடையாது. ஸோ இப்போ இதோட இன்னொரு 7ம் இதோட இன்னொரு 11 ஆட் பண்ண இதோட பேர் வந்துடுமா? ஸோ அப்போது இந்த 11 into 7 இதோட மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் வந்துடுமா? அதுதான் விஷயம். சரிங்களா? சரி, இப்போ என்ன பண்ணோம்? 2772 into 7 into 11. ஸோ இப்போ ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா 213444. இதுதான் வந்து அந்த பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் which is exactly divisible by 21, 36 and 66. ஓகே, சரி, இன்றைக்கி இந்த வீடியோவில் HCF LCM ரிலேட்டடாக சில வேர்ட் ப்ராப்ளம்ஸ் பார்த்துருக்கோம். ஸ்டில் we have some more problems. இன்னும் நிறைய வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பாய்.